அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி 2025 கேட்கப்பட்ட கேள்வியை தான் பார்க்குறோம். ஸோ இந்த கேள்வி பார்த்திங்கன்னா கவர்னர் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஸோ பிஒய்க்யூ எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் அபோவ் ஆர் கரெக்ட், அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட், இப்போது இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கரெக்ட். ஏன்னா கவர்னரும் சரி பிரசிடெண்ட்டும் சரி நான் எக்ஸசைஸ் அவங்க செய்யக்கூடிய பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, பவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி கோர்ட் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 361 சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நோ கிரிமினல் கிளாஸ் 1. ஓகேவா. நெக்ஸ்ட், நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஷால் பி இன்ஸ்டிடியூட்டட் ஆர் அகெயின்ஸ்ட் த கவர்னர் டூரிங், அதாவது அவர் டேர்ம் இருக்கிற வரைக்கும், அவர் கவர்னராக பதவி வகிக்கிற வரைக்கும் அவர் மேலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கிடையாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது. சிவில் ப்ரொசீடிங்ஸாகவே இருந்தாலுமே மந்த்ஸ் நோட்டிஃபிகேஷனில் தான் 2 months ப்ரையராக என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தான் சிவில் ப்ரொசீடிங்ஸே பண்ணணும். பிரசிடெண்ட்டுக்கும் இதே தான். இது பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் 2ல் வருது, ஆர்டிக்கல் 361 கிளாஸ் 2. ஓகேவா. ஸோ கிளாஸ் 2ல் சொல்லியிருப்பாங்க கிரிமினல் ப்ரொசீடிங் இருக்கக்கூடாது, கிளாஸ் 3ல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, கிளாஸ் 4ல் பார்த்திங்க அப்படின்னா 2 months ப்ரையராக நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர் நாட் liable to any proceedings in any court in respect of anything said within the house. அதாவது இது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 194. ஆர்டிக்கல் 194ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா வித்தின் த ஹவுஸ்குள்ளே கமிட்டிஸ்குள்ளே அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் என்ன பேசக்கூடாது அப்படின்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அந்த வேர்டிக்ட் இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த கண்டக்டை ஹைகோர்ட் ஜட்ஜஸை பற்றி பேசக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். ஆர்டிக்கல் 211 சொல்லியிருப்பாங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸோட கண்டக்ட் பற்றி பேசக்கூடாது. இதே பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட கண்டக்ட் அவங்க கொடுக்கக்கூடிய வேர்டிக்ட்டு இதை பற்றி பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆர்டிக்கல் 194ல். ஸோ அதை தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க. அதே போல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பார்லிமெண்ட்லேயோ இல்லை அசம்பிளிலேயோ பேசுகிறாங்க இல்லையா, அந்த பேசக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோர்ட்டும் கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேவா. பார்லிமெண்ட்லேயோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையோ இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த கோர்ட்லேயும் ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 194 சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1, 2, 3 தான், 3மே கரெக்ட். இது டேரெக்டான கொஷின்ஸ். இதெல்லாம் இது பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த ஆர்டிகல்ஸை படிச்சிங்கனாவே உங்களுக்கு டேரெக்டாக தெரியும். அதே போல் இந்த ஆர்டிகல்ஸ் 361 194 இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே கேட்கல, பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட் போட்டு இந்த ஆர்டிக்கல் 361 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் D ஃபார் டெல்லி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.